ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டோஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம் பேக்கேஜ் மேனேஜர் இன் லினக்ஸ், அதாவது எம் அப்படின்ற பேக்கேஜ் மேனேஜரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் எம்? எம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, எம்னா எல்லோ டாக் அப்டேட்டர் மாடிஃபைடு, அதுதான் என்னோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபுல்லாக ஒருக்க வாச்சிடுறேன். ஸோ எம் இஸ் a பேக்கேஜ் மேனேஜர் used in RHEL CentOS to install, update and remove packages. அதாவது இந்த எம் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் மேனேஜரு RHEL CentOS இல்லை ராக்கி லினக்ஸில் நமக்கு பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம சிஸ்டத்தில் என்னெல்லாம் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறோமோ இல்லை பண்ண போகிறோமோ பண்ணியிருக்கோமோ, ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த எம் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒய் எம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எதுக்கு வந்து ஏன் எம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க, சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸி பேக்கேஜ் இன்ஸ்டலேஷன், அதாவது பேக்கேஜஸ் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபெண்டன்சி ரெசல்யூஷன், அதாவது டிபெண்டன்சி ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்மை வச்சு அதனோட டிபெண்டன்ட் பேக்கேஜ், இப்போ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறோம்னா அதுக்கு சில டிபெண்டன்ட் பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் சேர்ந்து இந்த எம் பேக்கேஜ் மேனேஜர் மூலியமா இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, டிபெண்டன்சி ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ் அப்டேட்ஸ் ஈஸிலி அப்படின்றாங்க. அதாவது சிஸ்டமோட அப்டேட், ஈவன் செக்யூரிட்டி அப்டேட்டு, ஃபிக்சஸ், இல்லாட்டி நம்ம வந்து பேக்கேஜஸ் அப்டேட், செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டு எது இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, மேனேஜ் அப்டேட்ஸ் ஈஸிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒர்க்ஸ் வித் ரெப்போசிட்டரிஸ், அதாவது இது ரெப்போசிட்டரியை டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு சிஸ்டமில் என்னென்ன ரெப்போசிட்டரிஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து பேக்கேஜஸை ஃபெச் பண்ணி நமக்கு இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இதுதான் எம் பேக்கேஜ் மேனேஜரோட ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். செக் இன்ஸ்டால்டு பேக்கேஜஸ். ஸோ ஒரு சிஸ்டத்தில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிற பேக்கேஜஸை நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க, எம் ஸ்பேஸ் லிஸ்ட் ஸ்பேஸ் இன்ஸ்டால்டு பைப் கிரப் ஸ்பேஸ் பேக்கேஜ் நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கமாண்டை வச்சு அந்த சிஸ்டத்தில் ஆல்ரெடி அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம் ஸ்பேஸ் லிஸ்ட் ஸ்பேஸ் இன்ஸ்டால்டு பைப் கிரப் HTTPD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த HTTPDங்கிற பேக்கேஜ் ஆல்ரெடி சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு டெமோவை பார்த்துடலாம். அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு விஎம்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அந்த கமாண்டை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த கமாண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்க, எம் லிஸ்ட் இன்ஸ்டால்ட் எம் ஸ்பேஸ் லிஸ்ட் ஸ்பேஸ் இன்ஸ்டால்ட் பைப் கிரப் ஸ்பேஸ் HTTPD அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம HTTPD பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கி லோகோஸ் HTTPD .notch அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவல் HTTPD பேக்கேஜ் இல்லை. ஸோ இது வந்து ராக்கி லினக்ஸ் லோகோவோட ஒரு பேக்கேஜஸ். ஸோ அதனால இங்கே HTTPDன்னு சேர்ந்து வர்றதுனால இது காட்டுது. இது வந்து ஃபில்டர் பண்ணுது. என்னென்ன வேர்டெல்லாம் HTTPDன்னு இருக்கோ, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் இருக்கோ அதை வந்து நமக்கு ஃபெச் பண்ணி காமிக்குது. நமக்கு ஆக்சுவலாக வந்து இது HTTPD பேக்கேஜ் கிடையாது. ஸோ நமக்கு பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் HTTPDன்னு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நமக்கு இப்போ இந்த கமாண்டை வச்சு பார்த்ததுல நமக்கு HTTPD பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம்.
ஓகே. நம்ம செக் பண்ணியாச்சு. நமக்கு இந்த பேக்கேஜ் வந்து HTTPD அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகல. ஸோ நம்ம அத இன்ஸ்டால் பண்ணலாமா? இல்ல வேணாமா? அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்துரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எஸ் இன்ஸ்டால் குடுத்துருக்காங்க. இன்ஸ்டால் பேக்கேஜ். அதாவது அதுக்கும் கமாண்ட் குடுத்துருக்காங்க. எம் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பேக்கேஜ் அண்டர்ஸ்கோர் நேம். அதாவது பேக்கேஜ் நேம் குடுக்கணும் இங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. இங்க எம் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் HTTPD அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது குடுத்தாக்க நமக்கு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகுதா இல்லையான்னு பார்த்துரலாம். அதுக்கு நம்ம விஎம்குள்ள போயிரலாம். ஓகே, நான் விஎம்குள்ள வந்துட்டேன். நமக்கு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகல. நம்ம மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண போறோம். எம் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் HTTPD கொடுத்துட்டேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். ஓகே, என்டர் கொடுத்தோன்னா இங்க பாருங்க நிறைய பேக்கேஜஸ் வருது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மெயின் பேக்கேஜ் வருதுன்னா HTTPD அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பேக்கேஜ் தான் நமக்கு வேணும். இதெல்லாம் வந்து டிபெண்டன்ட் பேக்கேஜஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து எம் வந்து ஒரு டிபெண்டன்சி ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இதனோட டிபெண்டன்ட் பேக்கேஜஸ். இது இன்ஸ்டால் பண்ணணும்னாக்க நம்ம இந்த டிபெண்டன்ட் பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஸ் திஸ் ஓகே அப்படின்னு கேட்குங்க. இது வந்து உங்களுக்கு ஓகேவா? இதனோட பாருங்க இது மொத்தம் எத்தனை பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுதுன்னு. 10 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுது. அப்புறம் டவுன்லோட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 MB. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 6 MB அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இதை இன்ஸ்டால் பண்ணவா? இஸ் திஸ் ஓகே ஆர் நாட் அப்படின்னு கேட்குது. இங்க வந்து எஸ் ஆர் நோ கேட்குது. இங்க அதே மாதிரி பாருங்க ஒவ்வொரு பேக்கேஜோட சைஸ் ஈச் சைஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சைஸு, அது எந்த ரெப்போசிட்டரியிலேருந்து வருது அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதனோட வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து அதனோட ஆர்கிடெக்சரும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் எஸ் ஆர் நோ கொடுக்கணும் இங்கே. இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறதுனால நான் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ என்டர் பண்ணுவோம். ஸோ இது டவுன்லோட் ஆகுது. இந்த டவுன்லோடிங் வந்து நம்மளோட ரெப்போசிட்டரிஸ்லேருந்து ஆகும். இங்கே அப்ஸ்ட்ரீம் ரெப்போசிட்டரி இருக்கிறதுனால அதுலேருந்து நமக்கு பேக்கேஜஸ் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் வெரிஃபை ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆகுது. நமக்கு டவுன்லோட் ஆகுது, அப்புறம் இன்ஸ்டால் ஆகுது, அப்புறம் வந்து வெரிஃபை பண்ணிடுது. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்துருது. இங்கே வந்து கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் நான் ஆப்பாரை கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் இப்போ பார்க்க போகிறோம். எம் லிஸ்ட் இன்ஸ்டால்டு பைப் கிரப் HTTPDன்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து மறுபடியும் நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக காமிக்குது HTTPDன்னு காமிக்குது. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் HTTPD. நமக்கு வந்து HTTPD பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இப்போ. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே. ஸோ ரிமூவ் பேக்கேஜ். ஒரு பேக்கேஜை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. எம் ஸ்பேஸ் ரிமூவ் ஸ்பேஸ் பேக்கேஜ் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ எம் ஸ்பேஸ் ரிமூவ் ஸ்பேஸ் HTTPD அப்படின்னு கொடுத்தாக்க அந்த பேக்கேஜ் ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அதையும் ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னால் நெக்ஸ்ட் ஸ்லைடில் இந்த பேக்கேஜ்க்கு ஏதாவது டிபெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிறேன். ஓகே, அப்டேட் பேக்கேஜ். ஸோ நமக்கு வந்து டிபெண்ட் இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் வந்து இந்த பேக்கேஜை ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிற பேக்கேஜை அப்டேட் பண்ணி பார்த்துருவோம். அப்டேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம் ஸ்பேஸ் அப்டேட் ஸ்பேஸ் பேக்கேஜ் நேம் கொடுத்துருக்காங்க. அதுதான் கொடுக்கணும். ஸோ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா எம் ஸ்பேஸ் அப்டேட் ஸ்பேஸ் HTTPDன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஸோ விஎம்குள்ளே வந்தாச்சு. நான் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னால் இங்கே பேக்கேஜோட வெர்ஷனை பார்த்துங்க. இன்ஸ்டால் பண்ணப்பட்ட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.4.62-7 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட பேக்கேஜ் வெர்ஷன். ஸோ இதோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகுதா இல்லையான்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து எம் ஸ்பேஸ் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். கிளியர் கொடுத்தாச்சு. எம் ஸ்பேஸ் அதுக்கு முன்னால் பொறுங்க. ஸோ உங்களுக்கு வெர்ஷன் மட்டும் எடுத்துடலாம். ஓகே, இதுதான் நமக்கு இன்ஸ்டால் பண்ணப்பட்ட வெர்ஷனு.
நம்ம இப்போ m ஸ்பேஸ் அப்டேட் ஸ்பேஸ் httpd கொடுத்துட்றேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இங்கே இங்கே பாருங்க, டிபெண்டன்சிஸ் ரிசால்வ்னு வருது, நத்திங் டு டூ கம்ப்ளீட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம பண்ணுறதுக்கு இல்லை, அதனால கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட்டட் வெர்ஷன் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அது அப்டேட் ஆகும். ஸோ இப்போ அப் டு டேட் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த பேக்கேஜ் அப்டேட் ஆகலை. ஸோ அதனால தான் இங்கே நத்திங் டு டூ கம்ப்ளீட்னு வருது. ஓகேங்களா? ஓகே, ஸோ நமக்கு வந்து அப்டேட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போயிடலாம் நம்ம இப்போ. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து பேக்கேஜை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எம் ஸ்பேஸ் ரிமூவ் ஸ்பேஸ் பேக்கேஜ் நேம் கொடுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா நம்ம எம் ஸ்பேஸ் ரிமூவ் ஸ்பேஸ் HTTPன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை கொடுத்து பார்த்துடலாம். அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, நமக்கு பேக்கேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கு இல்லாதனால நம்ம அந்த பேக்கேஜை இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ எம் ஸ்பேஸ் ரிமூவ் ஸ்பேஸ் HTTPD. ஸோ இது வந்து ஒன்லி HTTPDயை மட்டும் ரிமூவ் பண்ணாது, அதனோட டிபெண்டன்ட் பேக்கேஜையும் சேர்ந்து தான் ரிமூவ் பண்ணும். இப்போ நமக்கு அந்த டிபெண்டன்ட் பேக்கேஜையும் சேர்ந்து ரிமூவ் பண்ண போதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து என்டர் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே சொல்லுது நமக்கு பார்த்தீங்கன்னா ரிமூவிங் HTTPD. ஸோ ரிமூவிங் அன்யூஸ்டு டிபெண்டன்சிஸ். ஸோ டிபெண்டன்சியும் சேர்ந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இது வந்து மொத்தம் வந்து எத்தனை பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 10 பேக்கேஜஸை ரிமூவ் பண்ணுது. அதனோட ஃப்ரீடு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு 6 MB ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். இஸ் திஸ் ஓகே அப்படின்னு கேட்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஓகேவா, நான் எஸ் கொடுக்குவா நோ கொடுக்குவான்னு கேட்குது. நம்ம வந்து இங்கே எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்க, ஸோ எரேஸ் ஆகுது, அப்புறம் வெரிஃபை பண்ணுது. இங்கே வந்து ரிமூவ்டுன்னு காட்டிச்சு, கடைசியாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்னு காட்டுது. ஓகேங்களா? ஸோ அந்த டிபெண்டன்ட் பேக்கேஜஸும் அப்புறம் மெயின் HTTPD பேக்கேஜஸும் ரிமூவ் ஆயிடுச்சு நமக்கு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடலாம், இது ரிமூவ் ஆயிடுச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இங்கே வந்து ரிமூவ்டுன்னு காட்டுது, பட் சர்ச் பண்ணி பார்த்தாக்க நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். ஸோ எம் லிஸ்ட் இன்ஸ்டால்டு HTTPDன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கி லோகோ அது மட்டும்தான் இருக்குது. நம்மளோட HTTPD பேக்கேஜ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் அப்டேட் பார்த்தாச்சு, நமக்கு அப்டேட் எதுவும் இல்லை, ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, லிஸ்ட் அவைலபிள் பேக்கேஜஸ். இப்போ நமக்கு சிஸ்டத்தில் என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அதை பார்க்குறதுக்கு இங்கே ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, எம் ஸ்பேஸ் லிஸ்ட் ஸ்பேஸ் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்துடலாமா? அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, விஎம்குள்ளே வந்துட்டேன். நான் கிளியர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனை, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எம் ஸ்பேஸ் லிஸ்ட் ஸ்பேஸ் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லென்த்தியான லிஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து அப்படியும் ஸ்க்ரோல் ஆகும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போது ஏகப்பட்ட பேக்கேஜஸ் வந்திருக்கு. நம்ம எத்தனை பேக்கேஜஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு WC-Lன்னு கொடுத்துட்றேன். மொத்தம் எத்தனை பேக்கேஜஸோ அதனோட அவுட்புட்டை கவுண்ட் பண்ணி நம்ம கொடுக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 6694 பேக்கேஜஸ் மொத்தம் இருக்குது இந்த லிஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பேக்கேஜ் மட்டும் இருக்கா இல்லைன்னு பார்க்குறதுக்கு நம்ம எம் ஸ்பேஸ் லிஸ்ட் ஸ்பேஸ் அவைலபிள் ஸ்பேஸ் HTTPDன்னு கொடுத்துட்றேன். அது இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். சாரி, ஒரு நிமிஷம் பாருங்க. ஓ, மிஸ்டேக் பண்ணியாச்சு. கிரப் கொடுக்கணும், ஏன்னா கிரப் தான் நமக்கு ஃபில்டர் பண்ணுறது. ஸோ கிரப் கொடுத்து இந்த பேக்கேஜ் நேமில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே,
ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு HTTPD அப்படிங்கிற பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ, இதெல்லாம் பேக்கேஜஸ் இருக்கு. நம்ம இப்ப install HTTPDன்னு குடுத்தோம்னாக்க, HTTPD பேக்கேஜும், அதனோட டிபெண்டன்ட் பேக்கேஜும் இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ, இப்போ அவைலபிள் இருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம list space available pipe grep அந்த பேக்கேஜ் நேம் போட்டோம்னாக்க, அது வந்து அவைலபிள் இருக்கா இல்லையா, அந்த ரெப்போசிட்டரில அவைலபிள் இருக்கா இல்லையான்னு நமக்கு காமிச்சிரும். ஓகேங்களா? ஸோ, இதுதான் இந்த அவைலபிளோட யூஸ். ஓகே, நம்ம மறுபடியும் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே, ஸ்லைடில் வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். சர்ச் பேக்கேஜஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சர்ச் பண்ணிட்டோம். சர்ச் பேக்கேஜ் நேம் கொடுத்தோம்னா அது சர்ச் பண்ணும். இருந்தாலும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். நான் விஎம்குள்ளே வந்துட்டேன், கிளியர் பண்ணிடுறேன். ஸ்பேஸ் SEARCH ஸ்பேஸ் HTTPD சர்ச் பண்ணுறேன். ஓகே ஓகே, இந்த சர்ச் கமாண்ட் நம்ம பார்க்கல. நம்ம ஆக்சுவலாக வந்து லிஸ்ட் இன்ஸ்டால்டு அதை தான் பார்த்தோம். ஸோ இது சர்ச் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேக்கேஜஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொண்டு வரும். நமக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாக்ட் நேம், இந்த பேக்கேஜோட எக்ஸாக்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எக்ஸாக்ட் நேமு. அப்புறம் அதோட சில இந்த HTTPD நேமை வச்சு சில அதர் பேக்கேஜஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் HTTPD-core பேக்கேஜஸ் இருக்கு, கீ கிளாக் HTTPD இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கி லோகோ இது இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜ் எல்லாம் HTTPD நேம்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த சர்ச் கமாண்ட் யூஸ் ஆகுது. புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ அவைலபிள் பேக்கேஜ் இன்றப்போ பார்த்தாச்சு. இப்போ அவைலபிள் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு கமாண்டை வச்சு பார்த்துடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் HTTPD பேக்கேஜ் இருக்கா இல்லையா ரெப்போசிட்டரியில் அப்படின்னு பார்த்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எம் லிஸ்ட் ஸ்பேஸ் பேக்கேஜ் நேம் கொடுத்துருவோம். லிஸ்ட் அவைலபிள் ஸ்பேஸ் கிரப் பேக்கேஜ் நேம் கொடுத்தோம்னாக்க அதனோட லிஸ்ட் வந்துடும். ஸோ சப்போஸ் ப்ரீவியஸ் கமாண்டில் நம்ம பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக இதுதான் இது லிஸ்ட் அவைலபிள் பைப் கிரப் HTTPD. ஸோ இது கொடுத்தோம்னாலும் நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், பட் இங்கே டீட்டெயிலாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்ஷனோட சேர்ந்து வந்துடுது. என்னென்ன வெர்ஷன் இருக்குது, அது வந்து எந்த ரெப்போசிட்டர்லேருந்து வருதுன்னு சேர்ந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் HTTPD பார்த்தீங்கன்னா நமக்கு HTTPD நேமில் என்னென்னலாம் பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத வருது. அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இது வந்து மினிமல் கோரு, இது வந்து அப்பாச்சி HTTPD சர்வரு, அப்புறம் வந்து இது எதுக்கு, இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டூல் ஃபார் யூஸ் வித் அப்பாச்சி HTTPD சர்வர். ஸோ அதனோட டெஃபினேஷன் சேர்ந்து வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சர்ச் பேக்கேஜ் நேம் கொடுத்தோம்னா அதோட டெஃபினேஷன் சேர்ந்து வருது, எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு டெஃபினேஷனோட சேர்ந்து வந்துடுது. இங்கே லிஸ்ட் அவைலபிள் ஸ்பேஸ் பைப் கிரப் HTTPDன்னு கொடுத்தோம்னாக்க இது வந்து ரெப்போசிட்டரியில் இருக்கிற அவைலபிள் வெர்ஷன், அந்த எந்த வெர்ஷன் பேக்கேஜ் அவைலபிள் இருக்கோ அதை நமக்கு காட்டுது. ஓகேங்களா? அப்ஸ்ட்ரீம் ரெப்போசிட்டரியில் இருந்து இந்த வெர்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. இதுதான் இந்த ரெண்டு கமாண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே, நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. செக் ரெப்போசிட்டரிஸ். ஸோ ஒரு ரெப்போசிட்டரி, அதாவது ஒரு சிஸ்டமில் இருக்கிற ஒரு சிஸ்டமில் எனேபிள் ஆகிருக்கிற ரெப்போசிட்டரி எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஸ்பேஸ் ரெப்போ லிஸ்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்பேஸ் ரெப்போ லிஸ்ட்னு கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு என்னென்ன ரெப்போசிட்டரி எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெப்போ ஐடி, இதெல்லாம் வந்து ரெப்போ ஐடி. அப்ஸ்ட்ரீமு, பேஸ் ஓஎஸ், எக்ஸ்ட்ராக்ட்ஸு, அதெல்லாம் வந்து ரெப்போ ஐடி. இங்கே ரெப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி லினக்ஸ் 9 அப்ஸ்ட்ரீமு, ராக்கி லினக்ஸ் 9 பேஸ் ஓஎஸ், ராக்கி லினக்ஸ் 9 எக்ஸ்ட்ராக்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரெப்போசிட்டரி நேம். ஸோ இந்த 3 ரெப்போசிட்டரி வந்து நமக்கு எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது ரெப்போ லிஸ்ட் கமாண்டில். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாம்.
நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெமோ ஃப்ளோ. ஸோ டெமோ ஃப்ளோ நம்ம ஆல்ரெடி பேரலாகவே பார்த்தாச்சு. நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு சம்மரை கொடுத்துடலாம். சர்ச் பேக்கேஜஸ், ஒரு பேக்கேஜை எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. அதாவது என்ன கமாண்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் சர்ச் பேக்கேஜ் நேம் கொடுத்தோம், நமக்கு வந்துருச்சு. இன்ஸ்டால் பேக்கேஜஸ், ஒரு பேக்கேஜை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ எம் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பேக்கேஜ் நேம் கொடுத்தாக்கா அது இன்ஸ்டால் ஆகிடுது. ஓகேங்களா. வெரிஃபை இன்ஸ்டாலேஷன், ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு எப்படி வெரிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எம் ஸ்பேஸ் லிஸ்ட் ஸ்பேஸ் இன்ஸ்டால்டு அப்படின்னு கொடுத்தாலும் வரும், மொத்தமாக வரும். இதே ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா எம் ஸ்பேஸ் லிஸ்ட் ஸ்பேஸ் இன்ஸ்டால்டு பைப் கிரப் அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்தோம்னா அது இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஸ்பெசிஃபிக் வெர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, ரிமூவ் பேக்கேஜஸ், ஒரு பேக்கேஜஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. எம் ஸ்பேஸ் ரிமூவ் ஸ்பேஸ் பேக்கேஜ் நேம் கொடுத்தாக்க ரிமூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இதே மாதிரி அப்கிரேடும் பார்த்தாச்சு. எம் ஸ்பேஸ் அப்டேட் ஸ்பேஸ் அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்தோம்னா அந்த பேக்கேஜ், அந்த ஸ்பெசிஃபிக் பேக்கேஜ் வந்து அப்டேட் ஆயிரும், அதுவும் பார்த்தாச்சு. நமக்கு அப்டேட்டட் வெர்ஷன் இல்லாததுனால நமக்கு அப்டேட் ஆகலை, நமக்கு நத்திங் டு டூ அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஓகேங்களா. அப்புறம் எப்படி வந்து ரெப்போசிட்டரி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. எம் ரெப்போ லிஸ்ட் அப்படின்ற ஒரு கமாண்டை வச்சு என்னென்னலாம் ரெப்போ எனேபிள் ஆயிருக்கு சிஸ்டத்தில் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். கன்க்ளூஷன். ஸோ ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் வந்துட்டோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் இஸ் எசென்சியல் ஃபார் மேனேஜிங் பேக்கேஜஸ் இன் லினக்ஸ். அதாவது லினக்ஸில் இருக்கிற பேக்கேஜை மேனேஜ் பண்ணுறதுக்கு எம் வந்து ஒரு முக்கியமான பேக்கேஜ் மேனேஜராக நமக்கு பார்க்கப்படுது. இது வந்து டிபெண்டன்சி எல்லாமே வந்து ரிசால்வ் பண்ணிடும், நமக்கு ஈஸியாக பேக்கேஜை மேனேஜ் பண்ண முடியும் எம்மை வச்சு. ஓகேங்களா. அந்த ஒரு பர்பஸ்க்காக எம் யூஸ் ஆகுது. ஹெல்ப்ஸ் அட்மின் இன்ஸ்டால் அண்ட் மெயின்டைன் சாஃப்ட்வேர் ஈஸிலி. இது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஈஸியாக ஒரு சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அப்புறம் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் நமக்கு இது யூஸ் ஆகுது. அந்த ஒரு பர்பஸ்க்காக நமக்கு எம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எம் பேக்கேஜ் மேனேஜரை பற்றி தெளிவாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெக்டோஸ் ஐடி தமிழை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக்டோஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ.